அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலாக்ஸ். இந்த விஷயத்த பேசியே ஆக வேண்டும். இந்த கொஞ்ச நாட்களாக சமூக வலைத்தளங்களில பகிரப்பட்டு வருகின்ற விடயம், சுப்பிரமணியம் நாய் தொடர்பாக. அதாவது கதிர்காமத்திற்கு பாத யாத்திரையாக பக்தர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட ஒரு நாய் உண்டு, சுப்பிரமணியம் என்ற ஒரு நாயும் செல்கிறது. அது சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருகிறது. இது ம் அதாவது நான் நினைக்கிறேன் கல்முனை என்று நினைக்கிறேன். அந்த முஸ்லிம் ஏரியாவிற்கு சென்றபோது ஒரு முஸ்லிம் நபரால் இந்த நாய் தாக்கப்பட்டு பின்பு அது பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. தற்போது வரை இந்த சமூக வலைத்தளத்தில் இந்த சுப்பிரமணியம் என்ற ஒரு நாயால் மதக்கலவரம் தூண்டப்படுகிறது. இனங்களுக்கிடையே வன்முறை தூண்டும் அளவிற்கு அவர்களுடைய மதப்பற்று போயிருக்கிறது, சென்று கொண்டிருக்கிறது. இந்த சுப்பிரமணியம் நாயால் சவுதியில் ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அதிகளவான சம்பளத்தை பெற்று வேலை செய்து கொண்டிருந்து அவர் அதிகளவான சம்பளத்தை பெற்று ஒரு நிறுவனத்தில் வேலை செய்திருக்கிறார். அந்த வேலை கூட போயிருக்கிறது. அந்த அளவுக்கு மனிதத்தன்மையற்று ஒரு முட்டாள்தனமாக மதங்களின் பெயரால் ஈர்க்கப்பட்டு மிக கேவலமான கடவுளே விரும்பாத மிக கேவலமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். கடவுளின் பெயரால், கடவுளுடைய ஒரு பெயரை திருநாமத்தை நாங்கள் உச்சரித்து கொண்டோ நாங்கள் செய்கிற வேலை கடவுளுக்கே பொறுக்க முடியாத மிக கீழ்த்தரமான வேலை. இந்த சுப்பிரமணியம் நாய் என்றது அது யாரோ வளர்த்த ஒரு நாய். பக்தர்களாக கதிர்காமத்திற்கு போய்கொண்டிருக்கு. ஏன்னா அது கடவுளை நம்புறாக்கள் நாயும் கூட வருகிறது, அது கடவுள்கிட்டார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அது அவர்களுடைய பக்தி. அது அவர்களை நாங்கள் குறை சொல்ல முடியாது. அப்படி பாத யாத்திரையாக போய்கொண்டிருக்கல இவ்வளவு மக்கள் இருக்கின்ற இடத்துல இந்த நாய் தாக்கப்படுகிறது. அது ஒரு முஸ்லீம் சகோதரரால் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நாய் தாக்கப்படுகிறது. அப்போ அந்த நாயை தாக்கினால் அந்த நாய் தாக்கப்பட்டதற்கு பின்பு அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டிருந்தார். சட்ட நடவடிக்கைக்காக அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டு விட்டார். நீதிமன்றமும் அவரை விடுதலை செய்து விட்டது. வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இப்போ இவ்வாறு நிலைமை போய்கொண்டிருக்கல சில நல்லவர்கள் இருக்கிறார்கள் தானே, இந்த மதங்களின் பெயரால் வன்முறைகளை தூண்டி இனங்களுக்கிடையே கலவரங்களை ஏற்படுத்தி இந்த நாட்டு மக்களை குழப்பக்கூடிய அகல பாதாளத்துக்குள்ள விழுத்தக்கூடிய சில வல்லவர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் தானே. இந்த பிரச்சனை தீர்ந்த பின்பும் இவர்கள் இந்த பிரச்சனையை புது பிரச்சனையாக மாற்றி இருந்தார்கள் சமூக வலைத்தளத்தில் தாறுமாறாக. நான் இந்த விடயத்தை நான் கிறிஸ்தவ மக்களுக்கு, அதே போன்று இந்து சகோதரர்களுக்கு, முஸ்லீம் சகோதரர்கள் சொல்லல, பொதுவாக மனிதநேயம் இருக்கிற மக்களுக்கு நான் சொல்லுறேன். உண்மையிலேயே நீங்கள் கடவுளைத்தான் முதல் வணங்குறீங்களா இல்லாட்டா வேறு ஏதாவது வணங்குறீங்களான்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் அப்படி கடவுளை வணங்கி இருந்தால், உண்மையிலேயே நீங்கள் பைபிள் படிச்சிருந்தால், இல்லை குர்ஆன் படிச்சிருந்தால், அதே போன்று பகவத்கீதையை படிச்சிருந்தால், நீங்கள் இப்படி யாருமே கேவலமாக நடந்து கொள்ள மாட்டீங்க. இந்த மதத்தின் பேரால் ஒருத்தர் தாக்கி, ஒரு மதத்தை இன்னொருவர் தாக்கி இப்படி கேவலமாக நடந்து கொள்ள மாட்டீங்க. என்ன அடே முட்டாள்களே, ஒரு நாய் தாக்கப்பட்டது ஒரு நாய். என்ன அதுக்கு அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கையும் மட்டும் எடுக்கப்பட்டாச்சு. என்ன அதை அப்படியே விட்டுருக்கலாம். பொதுவாக தான் சொல்கிறேன் எல்லாருக்கும், அதை அப்படியே விட்டுருக்கலாம். ஏன்னா அதை சமூக வலத்தில் போட்டு இந்த மதக்கலவரத்தை தூண்டுறதுக்கும் இனங்களுக்கு இடையே வன்முறையை ஏற்படுத்துறதுக்கும் உங்களோட வக்கிர புத்திகளை கொட்டுறதுக்குமாடா சமூக வலைத்தளத்தை நீங்கள் பாவிக்கிறீங்க. ஏன்னா சமூக வலைத்தளத்தில் போட்டு நபிகள் நாயகத்தை பற்றி தவறாக கதைக்கிறதும், இங்கே சிவபெருமானை பற்றி இந்த சோதரை பற்றி தவறாக கதைக்கிறதும், அப்படி மாறி மாறி அடிபட்டு இன்றைக்கு பலர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புக்கு போய்விட்டது. அதன் ஒரு பகுதியாக, அதன் ஒரு முகமாக சவுதியில் இருக்கிற ஒரு இளைஞர், நல்ல சம்பளம் பெறக்கூடிய ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீசார் அழைத்து செல்வதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா இது ஒரு தேவையில்லாத வேலை. எங்களை மாதிரி ஆக்களை பார்க்க உங்களுக்கு என்ன பைத்தியக்கார மாதிரியாடா தெரியுது. நீங்கள் செய்கிற அலப்புறைகள் உண்மையிலே யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு சந்தோஷமாக ஒற்றுமையாக இனங்களுக்கு இடையில ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டிய காலப்பகுதிகளை, இக்கட்டான சூழ்நிலையில் ஒற்றுமையாக தமிழர்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் தமிழர்கள் முதல் கிறிஸ்தவம், இந்து, முஸ்லீமை தூக்கி எறிஞ்சு விட்டு தமிழர்கள் என்ற ஒரு இதில் உண்டாயிருங்கடா. ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான மக்கள், சிங்கள மக்கள் பார்த்து கேலிக்குறியாக சிரிக்கிறாங்கல்ல. ஒரு காலத்தில் கிறிஸ்தவனும் இந்துவும் முஸ்லீம்காரனும் அடிபட்டு அழுது தான்.
ஐயோ பெரும்பான்மை மக்கள் அடிக்கிறானவள் இல்லைன்னு சொன்னால் எங்களோட மதத்தை கேவலப்பட குர்ஆனை பௌத்த தேவர் கேவலப்படுத்தி விட்டார், பகவத்கீதையை கேவலப்படுத்தி விட்டார், பைபிளை கேவலப்படுத்தி விட்டாருன்னு சொல்லி நாங்கள் ஒத்த கால குமரின ஆக்கள் தான். இன்றைக்கு அவர்கள் சிரிக்கிற நிலைமைக்கு நீங்கள் உங்களுடைய மதத்தை கொண்டு போய் விட்டீர்கள். ஏன்னு சொன்னால் உங்களோட மதத்தை இன்றைக்கி அவர்கள் கேவலப்படுத்தல, நீங்களே கேவலப்படுத்துகிறீர்கள். உண்மையாக நீங்கள் குர்ஆனையோ நபிகள் நாயகத்தையோ மதிக்கிற ஒரு இந்து ஒரு இஸ்லாமிய சகோதராக இருந்தால் நீங்கள் அடுத்த மதத்தை கேவலப்படுத்த மாட்டீங்க. அவன் நாயை கொண்டு போனான்னா பூனையை கொண்டு போனான்னா உங்களுக்கு என்னடா? அது அவன் நம்பிக்கை, அவன் மத நம்பிக்கை. அவன் அடித்தான்னு சொன்னால் காலால் அடித்தான்னு சொன்னால் அதுக்கு போலீஸ் இருக்குது, சட்ட நடவடிக்கை எடுத்தாச்சு. உங்களுக்கு என்னடா? நீங்கள் அதை சமூக வலைத்தளத்தில் போட்டும் பயங்கரவாதிகள் புலி பயங்கரவாதிகள் அது இது ஒன்று சொல்லி அப்பா கக்குறியல். அப்போ நீங்கள் உங்களோட இதை பார்த்தால் உங்களுக்கு அந்த மதத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. நான் எல்லாரையும் சொல்லல, முஸ்லீம் சகோதரர்கள் அதிகளவானவர்கள் இருக்கிறார்கள் நல்லவர்கள். அதே போன்று இந்த இந்து சகோதரர்கள் என்ன உண்மையிலேயே தெரிஞ்சும் தெரியாமலும் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டது. என்ன சட்ட நடவடிக்கையும் எடுத்தாச்சு, அதை அப்படியே விட்டுருக்கலாம். என்ன அதை அப்படியே விட்டுக்கலாம். ஏதோ நான் பெரிய ஏதோ சிவபெருமானா இணைச்சு இல்லாட்டா ஏதோ பெரிய ஒரு கடவுளா நடந்து போன நான் இணைச்சு சமூக வலைத்தளத்தில் நீங்கள் அடைவதற்கு சமூக வலைத்தளத்தில் நீங்கள் விமர்சிக்கிறதுக்கும் இனக்கலவரத்தை மதக்கலவரத்தை தூண்டுறதுக்கும் சமூக வலைத்தளத்தை என்ன பாவிக்கிறீங்க? என்ன அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இஸ்லாம் மத சகோதரர்களையும் பம்பு கிழுத்து ஆளுக்கால் அடிபட்டு இனக்கலவரத்தை அதாவது மத வன்முறையை தூண்டி இன்றைக்கு உங்களால் பல பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகுது. என்ன பலருக்கு வேலையெல்லாம் போகுது. முஸ்லீம் நாட்டில் அதாவது அரபு நாடுகளில் இருக்கிற அதிகமான தமிழர்கள் இருக்கிறார்கள்டா. உங்களை பார்த்துட்டு அவங்களும் தேவையில்லாத சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்து அந்த நாடே அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தற்போது தயாராகிவிட்டது. உங்களால் அவர்களுக்கு வேலையெல்லாம் வாழ்க்கையெல்லாம் போகுது. அப்போ உண்மையிலே இங்கே இலங்கையில் இருக்கிற மூவின மக்களையும் ஒன்றாக்கி நல்லிணக்கத்தோடு பயணிக்க விரும்புகிற சமூக செயற்பாட்டாளர்கள், நல்ல ஒற்றுமையாக மூவின மக்களோடு வாழ விரும்புகிற ஒவ்வொரு குடிமகனையும் பார்த்தால் உங்களுக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? உங்களுக்கு ஏண்டா தேவையில்லாத வேலை? ஏண்டா அவன் நாயை கொண்டு போனான் என்ன, பூனையை கொண்டு போனான் என்ன? அவன் அடித்தவன் முஸ்லீமா இந்துவான்னு பார்க்காதீங்க. சரி, யாரோ ஒருத்தன் தெரியாமலோ செய்துட்டு அவங்க சட்ட நடவடிக்கை எடுத்தாச்சு, பிரச்சனை முடிஞ்சது. அதை ஃபேஸ்புக்கில் போட்டு கலவரங்களை தூண்டி மத கலவரத்தை தூண்டி எவ்வளோ முஸ்லீம் சகோதரர்கள் தற்போது நண்பர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுக்கும் இந்து சகோதரர்கள் எவ்வளோ நண்பர்களாக இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் ஒரு சிலர் செய்கிற தவறால் அவர்கள் வணங்குகின்ற கடவுளை நீங்கள் எழுக்கின்ற போது அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். அவர்கள் 4 வார்த்தைகளை பேசத்தான் செய்வார்கள். அவ்வாறு பேசி வன்முறையை வளர்த்து தான் ஒரு 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 இனக்கலவரம் ஒரு மதக்கலவரம் தூண்டப்படுகிறது. தயவு செய்து இதில் இந்த படித்தாக்களும் அதிகளவானவர்கள் இந்த இவ்வாறான கலசட வேலைகளை ஈடுபட்டு இருக்கிறீர்கள். இது என்னத்தை நீங்கள் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுட்டுது. இதை சுமூகமாக இந்த சுப்பிரமணியன் நாய் போய்க்குள்ள முஸ்லீம் ஏரியாக்களை போய்க்குள்ள எத்தனையோ முஸ்லீம் சகோதரர்கள் அந்த நாயை வரவேற்றிருக்கிறார்கள். ஏன்னா அந்த நாயை சென்று பார்த்துருக்கிறார்கள், உடல்நலம் தொடர்பாக விசாரிச்சிருக்கிறார்கள், இவ்வளோ பேருக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஏன்னா நடந்த சிலைகளை அவர்கள் நடந்த சிலைகளை உணவுகளை வழங்கி அவர்களை மகிழ்வித்திருக்கிறார்கள். அப்போ இப்படியான நல்ல மனிதர்களும் எல்லா மதத்திலையும் இருக்கிறார்கள், முஸ்லீம் மதத்திலையும் இருக்கிறார்கள் தான். நீங்கள் கழுசடைகள் ஒரு சிலர் செய்கிற வேலையால் எல்லா முஸ்லீம் சிங்களம் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் எங்களை மாதிரியாக நிறைய பேர் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு சிலர் செய்கிற வேலையால் தான் அந்த ஒற்றுமை பிணைப்பு தற்போதும் கைகூடாமல் போவதற்கான காரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை போல கழுசடைகள் தான் இவ்வாறு மத வன்முறைகளை தூண்டி மூவின மக்களையும் தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்களையும் நீங்கள்லாம் அவர்களுடைய இணைப்பை பிரித்து கொண்டு போகிறார்கள். இதால் என்னத்தை கண்ட நீங்கள் சொல்லுங்க பாப்போம். இந்த நாய்க்காக நீங்கள் இஸ்லாம் கிறிஸ்தவம் முஸ்லீம் மக்கள் நீங்கள் அடிபட்டு இந்த என்னத்தை கண்ட நீங்கள் உங்களுடைய மதத்தை நீங்கள் கேவலப்படுத்தியது தான் மிச்சம். உங்களுக்கு வன்முறையை தூண்டுவதற்கும் மதக்கலவரத்தை தூண்டுவதற்கும் இந்த சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்தாதீங்களா? உங்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே கடவுள்கிட்ட பேரால் நீங்கள் பைபிளை படிச்சிருந்தா, பகவத்கீதையை படிச்சிருந்தா, குர்ஆனை படிச்சிருந்தா இப்படி ஒரு கேவலமான வேலையில் நீங்கள் ஈடுபட மாட்டீங்க. அவனை அடித்தவனான்னு சொன்னால் அமைதியாக நீங்கள் இருந்திருப்பீங்க. அது சட்டம் தன்னை கடமையை செய்திருக்கும். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, வேறு ஆறாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாயை மூடிக்கொண்டு இருந்திருப்பீங்க. உடனே நாயை தாக்கி விட்டார்கள் என்று தெரிந்த உடனே முஸ்லீம் நபர்கள் தாக்கி விட்டார்கள் என்று சொல்லி அந்த கழுசடைகள் தான் இந்த பிரச்சனையை திசை திருப்பினது. நீங்கள் இன்றைக்கி கண்டது என்னத்தை?
ம்? ஒரு நாளும் உங்களோட சமூகம் உருப்படாது. எங்களோட சமூகம் ஒரு நாளும் உருப்படாது. நாங்கள் எவ்வளவுக்கு ஒற்றுமையா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் நல்லது. இந்த மதங்கள தூக்கி எறியுங்கோ. நாங்க எல்லாருமே தமிழர்கள். என்ன? இந்த மதங்களால அடிபட்டு இன்னைக்கு என்னத்த கண்டு நாங்கள்? கடல் கடந்து இன்னைக்கு அனோஜன் என்ற ஒரு இளைஞன் இன்றைக்கு சவுதியில வேலை செய்து கொண்டிருக்காரு. அவர் வந்து நபிகள் நாயகத்தை தவறாக விமர்சித்திருந்தாரு. இந்த இந்த சுப்பிரமணியன் நாய் தொடர்பாக. என்ன? சுப்பிரமணியன் நாயை ஒரு முஸ்லீம் இளைஞன் தாக்கினதுக்கும் நபிகள் நாயகத்துக்கும் என்னடா சம்பந்தம்? ம்? சுப்பிரமணியன் நாயை தாக்கினா அந்த இளைஞன் நபிகள் நாயகத்தை அவர்களுடைய கடவுளை ஏன்டா இழுத்து நீங்க விமர்சிக்கிறீங்க? ம்? அந்த முஸ்லீம் இளைஞன் தாக்கினா அந்த இளைஞன் மன்னிப்பும் கேட்டு விட்டார். அதை அப்படியே விடுங்களேன்டா. ஏன்டா ஒரு பிரச்சனையை பெருசாக்குறீங்க? ஒரு பிரச்சனையை பெருசாக்கினால், ஒரு சின்ன அற்ப விஷயத்தை பிரச்சனையை பெருசாக்கினால் 4 பேர் 4 விதமாக சமூக வலைத்தளத்தில் எழுதுவாங்களான். அப்படி நாங்கள் எழுதினால், அப்படி அவர்களும் எழுதினால் என்ன நடக்கும்ன்றதுக்கு உங்களுக்கு இது உதாரணமாக இருக்கணும். என்ன? இந்த எங்கே இருக்கிறவனுக்கு வேலை போய்விட்டது. என்னத்தை கண்ட நீங்கள்? அவருடைய குடும்பம் அழுகிறது. என்ன? சவுதி போலீஸ் கைது செய்து கொண்டு போகிறார்கள். என்னுடைய மகனை காப்பாற்றுங்கள், இல்லை சம்பளம் எடுத்து கொண்டு வந்தவர் வேலை அணியாமல் போய்விட்டது சொல்லி அந்த குடும்பத்திற்கு வேலை கொடுப்பீர்களா நீங்கள்? இப்படி முட்டாள்தனமான வேலையை செய்யாதீங்க. இப்படி இனக்கலவரத்தையும் மத வன்முறையும் தூண்டுறதால எங்களுடைய இலங்கையில் இருக்கிற சிறுபான்மை சமூகம் இத்தனை வருட காலமாக துன்பப்பட்டதான் மிச்சம். எதையுமே காணல, எதையுமே காண மாட்டோம். தயவு செய்து இவ்வாறான வக்கிர புத்திகளை விடுங்கோ. காண்றது எல்லாத்தையுமே கடவுள் கும்புறதை விடுங்கடா.